கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பசுபதிபாளையம் பகுதியில் தக்காளி வியாபாரம் செய்து வரும் மணி லட்சுமி தம்பதியினர் வியாபாரத்திற்கு சென்ற நிலையில் வீட்டை நோட்டமிட்டு கதவை சாவி போட்டு திறந்து பீரோவில் இருந்த பொருட்களை எடுத்துள்ளனர். அப்போது திடீரென வந்த வீட்டின் உரிமையாளர் லட்சுமி வாசலில் செருப்பு கிடந்ததை பார்த்து உள்ளே சென்றபோது இளைஞர் ஒருவர் பொருட்களை திருடியது தெரிந்தது. உடனே அவர் கூச்சலிட்டதால் ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அந்த இளைஞரை சுற்றி வளைத்து பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். பட்ட பகலில் இந்த திருட்டு சம்பவம் நடந்திருப்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பசியில் நடுத்தருவு பக்கத்து வீட்டில் அவங்க இல்லை, வீட்டில் வெளியில் போயிருந்தாங்க. நாங்கள் வெளியே தான் உட்காந்துருக்கோம். எப்படி உள்ளே வந்தான்னு தெரியல. அவங்க உள்ளே வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. பூட்டை உடச்சி பீரோவை நீக்கி தொலைவிட்டு இருக்க அந்த அக்கா உள்ளே போயிட்டாங்க. யாரா நீங்களும் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி தள்ளிட்டு வெளியே ஓடியாதான் அவங்க பின்னாடியே ஓடியாந்து அவங்களால ஓடியார முடியல. ஓடியாந்து கத்துனாங்க, பிடிங்கன்னா நாங்கள் பிடிக்க எடுத்து ஓடியாரும்போது எங்களை தள்ளிட்டு அந்த பக்கம் ஓடிட்டான். ஓடி அந்த பக்கம் ஓடி இருந்துட்டு தான் பசங்க பார்த்து பிடிச்சிட்டாங்க. ஒரு 10-10 இருக்கும். கரெக்டாக 11:50 அவனுக்கு பிடிக்கல. 10:30 மணி 10:30 இருக்கும். அவன் உள்ள வரையில காலையில் நாங்கள் பிடிக்கும் போது மணி 11-11 இருக்கும். பிடிச்சிட்டோம். நான் தான் உள்ளே போனேன், வேற எதாவது இடத்துல பீரோ நீக்கினே அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறான். அவர் எதுவும் பார்த்த மாதிரி இருக்கா? உங்களுக்கு யாராவது பார்த்தா? இல்லை, பக்கத்தில் பசங்க வந்து பார்த்தோம். வாவுஸ் தெரு பக்கத்தில் அவன் வந்து பக்கத்தில் வாவுஸ் தெரு அப்படின்னாங்க. ஆனால் ஒரு பொண்ணு சொல்லிச்சு வாவுஸ் தெரு வந்து அப்படின்னாங்க. ஆனால் எத்தனை பேர் வந்தானுங்கன்னு தெரியல. எப்படி உள்ள போனாங்கிறது எங்களுக்கு தெரியல. தனிக்கு நாங்கள் எல்லாருமே வெளியே தான் உட்காந்துருக்கோம். இந்த பீரோவை உடைச்சு உள்ள ஏதாவது பொருள் எடுத்திருக்காங்களா? இல்லை அது இனிமேல் தான் அவங்க போலீஸ் வந்தாங்க, பார்த்துருக்காங்க. நாங்கள் எதுவும் தொடல. அவங்க போலீஸ் வந்து பார்த்துருக்காங்க. இனிமேல் தான் தெரியும். வீட்டுக்காரங்க இனிமேல் தான் செக் பண்ணி தெரியும். இந்த மாதிரி